சித்தி, இவ்வளவு நேரம் வாய்க்கழிய பேசிட்டு இருந்தீங்க, இப்பயும் அமைதியாயிட்டீங்க. சொல்லுங்க, சவாலுக்கு ரெடியா? என்ன உங்க முடிவுன்னு சொல்லுங்க சித்தி. சரி, இந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படி வாங்க வழிக்கு. ஏன் அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது. ஏப்பா சகல, உன் சவாலை கேட்டதும் அந்த அம்மாவோட மூஞ்சி அப்படியே சொங்கன்னு சுருங்கி போயிருச்சுப்பா. அதை வெளியே காட்டிக்காம எப்படி சமாளிச்சுட்டு போனாங்க பாத்தியா? ஈஸ்வரியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுதானே மாப்ள? அவ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டா. அவ இல்லாமலே இந்த ஃபங்க்ஷன் நடத்தினா என்ன? நமக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதானே? இல்ல மாமா, கண்டிப்பா அத்தை உங்களோட சேர்ந்து வருவாங்க. உங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆமாப்பா, கார்த்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அம்மாவை அவரு கூட்டிட்டு வருவாரு பாருங்க. சகல, சின்னத்தை இந்த சவால்ல ஜெயிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க. நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா மாப்ள, அவகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். எதுவா இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. சரிங்கம்மா. ஏப்பா சகல, உங்க அம்மா பேர்ல ஆதரவற்றோர் இல்லம் கட்டணும்னு சொன்னீங்களப்பா. அந்த இடத்த வச்சுதானே அத்தைக்கு சேட்டுட்டு பணம் வாங்கி கொடுத்தோம். சேட்டுக்கிட்ட இருந்து அந்த இடத்தோட டாக்குமெண்ட் வாங்கிட்டியாப்பா? இன்னும் இல்லைங்க, பணத்தை இன்னும் செட்டில் பண்ணல. டாக்குமெண்ட் இன்னும் அவர்கிட்ட தான் இருக்கு. சேஃபா தான் இருக்கும், வாங்கிக்கலாம். ஆமா, அவ்வளவு பெரிய அமௌண்ட நம்பி கொடுத்தாரு. பணத்தை கொடுத்துட்டா டாக்குமெண்ட் வச்சு என்ன பண்ண போறாரு? கண்டிப்பா கொடுத்துருவாரு. அத்தை ஞாபகமா இந்த ஃபங்க்ஷனை செய்ய போறோம். நல்லா சிறப்பா செய்யணும். ஆமா சகல, சிறப்பா செஞ்சு அதை அத்தை கையால கண்டிப்பா திறக்க வைக்கணும்பா. மாமா அத்தையும் சேர்ந்து தாங்க இதை திறந்து வைக்க போறாங்க. அவங்க கையால தான் இதை செய்ய வைக்க போறேன். அதுக்கான வேலைங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஆரம்பிக்கணும். அப்ப நானும் உன் கூட வரவா? உனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல? இல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு? நான் பாத்துக்கிறேன். சகல, நான் வேணா வரப்பா. இங்க சும்மா தான் உட்காந்துருக்கேன். சரிங்க, போலாம். நாங்க போயிட்டு வந்துடும். வாங்க. மேசிவ் பிளாஸ்ட் இன் உக்ரைன். ஏன் சித்தப்பா, மவனே இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறீங்களாக்கும்? ஆமா மவனே, நமக்கு தமிழே தடுமாறும். எதுக்கு இந்த வேலையெல்லாம்? மவனே, சித்தப்பனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் மவனே. சரி சரி, படிங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட். சொல்லு சந்திரா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? என்னன்னு சொல்லு. மவனே, போன ஸ்பீக்கர்ல போடு, நானும் கேக்குறேன். சொல்லு. அந்த டிரைவர் பையன் அவங்க அம்மா நினைவா ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை கட்டி அதுல அவனோட அம்மா சிலை வைக்க போறானா? என்ன திடீர்னு ஆதரவற்றோர் இல்லம் அம்மா சிலைன்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான்? அது அவனோட ரொம்ப நாள் விருப்பமா. அவங்க அம்மாவுக்குன்னு ஒரு இடத்த வாங்கியிருக்கான். அதுலதான் இத எல்லாத்தையும் வர வெள்ளிக்கிழமை பண்ண போறான். அதை என் அக்கா கையால பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, உன் அக்கா கையால செய்யணும்னு சொல்றானா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்கிட்டாளா? அவ எப்படிங்க ஒத்துக்குவா? அவனை கண்டாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. 6 மாசத்துல ரேவதிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறதுல என் அக்கா உறுதியா இருக்கா. அவன் தான் என் அக்கா காரி கையால பூமி பூஜையை போட்டு சிலைய திறந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். மர்மவளே, உன் அக்காக்காரி இப்படிதான் சொல்லுவா. அப்புறமா கடைசி நேரத்துல அவன் ஏதாவது சித்து வேலை பண்ணி அவளை ஃபங்க்ஷனுக்கு வர வச்சிருவான். இதத்தானே எல்லா விஷயத்திலயும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா மாமா, இப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். இத வச்சு நான் அவங்கிட்ட சவாலே விட்டுருக்கேன். சவாலா? அப்படி என்ன சவாலு? என் அக்கா அவன் நடத்த போற ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவன் கண்டிப்பா வர வச்சு தீருவேன்னு சொல்றான். அவன் இந்த சவால்ல தோத்துட்டா இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்லிருக்கான். அப்படியே மர்மவளே, அவனே போறேன்னு சொல்லிட்டானா? ஆமா மாமா, கண்டிப்பா போறேன்னு சொல்லிட்டான். சரி, அவன் ஜெயிச்சிட்டா உன்னை என்ன செய்ய சொன்னா? அது அவன் ஜெயிச்சிட்டா
அவ அம்மா ஆதரவற்றோர் இல்லத்த தினமும் கூட்டி பெருக்கி கிளீனா வச்சுக்கணுமா. பராமரிப்பு வேலைய நான் தான் பாத்துக்கணுமா. ஏய், என்னடி சொல்ற? ஆ? அவன் அம்மா ஆதரவற்றோர் இல்லத்தை நீ பராமரிக்கணுமா? இதெல்லாம் தேவையா உனக்கு? சரி, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா? ஆமாங்க, ஒத்துக்கிட்டேன். சந்திரா, எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் அவசரப்பட்டியோன்னு தோணுது. இந்த விஷயத்துல அவன் கண்டிப்பா தோக்க தான் போறான். என் அக்கா சுட்டு போட்டாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகவே மாட்டான். அவர் இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அவரை கேட்டு வந்திருக்கீங்க. அவர் இறந்துட்டாரா? அப்படியா? சாரிங்க, எனக்கு தெரியாது. ஒரு நல்லா தானங்க இருந்தாரு. என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்ன அவருக்கு மஞ்சக்காமல் வந்துச்சு. அவருக்கு வைத்தியம் பார்த்தோம். ஆனா அவர் குணமாகாமலே இறந்துட்டாரு. ரொம்ப நல்லவர். அவருக்கு இப்படி நடந்துடக்கூடாது. சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அர்ஜென்ட் பண தேவைக்காக எனக்கு சொந்தமான ஒரு லேண்டை சேட்டுக்கிட்ட பிளச் பண்ணி 5 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருந்தேன். அதான் இப்போ வட்டியோட பணத்தை திரும்ப கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் மகன் தான் பாத்துக்கிறான். அவங்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அப்படிங்களா? உங்க பையன் எங்க இருக்காரு? அவன் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். எப்போ வருவாரு? அது எனக்கு தெரியாதுங்க. நான் அவன் ஃபோன் நம்பர் தரேன், நீங்களே பேசிக்கோங்க. சரிங்க, சொல்லுங்க. சரிங்கம்மா, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சரிங்க. வரோம். வரங்க.